ஹாய் சிஸ்டர், வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இருக்கேன் சிஸ்டர். ஏன் என்ன ஆச்சு? ரொம்ப டல்லா இருக்கீங்க. சிஸ்டர், ஃபேமிலி சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஹஸ்பண்டுக்கும் சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா வீட்டை விட்டும் வெளியே போக முடியல. கவலைப்படாதீங்க சிஸ்டர். வீட்ல இருந்தே செய்யக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது தேடி பார்த்தீங்களா? இல்ல சிஸ்டர், அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஃபேமிலியையும் பார்த்துக்கிட்டு ஒர்க் பண்ணணும். அப்படின்னா எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்பிஓவா? அதுல என்ன ஒர்க் பண்ணணும்? எஸ்பிஓ ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி. வீட்ல இருந்தே அவைலபிளா இருக்கும் ஒர்க் என்னன்னா அவங்க கொடுக்குற டாஸ்க் பண்ணணும். ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஜஸ்ட் 5 to 10 minutes ஒன்லி தான். இந்த டைமிங்ல ஒர்க் பர் கண்டிஷன் கிடையாது. ரொம்பவே ஈஸி தான். அப்படியா? வீட்டையும் பார்த்துக்கிட்டு செய்ய முடியுமா? ஆமாம் சிஸ்டர். அதனால தான் வீட்ல இருக்கும் லேடிஸ்க்கு இது ஒரு யூஸ்ஃபுல் ஆப்ஷனா இருக்கும். சரி சிஸ்டர், நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? முதல்ல நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணி ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? எனக்கு ஒர்க் பிடிச்சிருந்தா? உங்களுக்கு ஒர்க் பிடிச்சிருந்தா ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி சூட்டபிளா இருந்தால் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கலாம். கூகுள் குரோமில் போய்ட்டு sbo.digimart.org.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் 3 கோடு இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அபவுட் அஸ் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே அதில் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கூட வரும். இந்த பாருங்கள், எஸ்பிஓ எம்சிஏ சர்டிஃபிகேட்லாம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பேன் கார்டு, அப்புறம் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃப்மே இந்த இடத்துல வந்து அந்த சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதனால் எந்த அளவுக்கு ட்ரஸ்டடாக இருக்குது அப்படிங்கிறது நீங்களே 1 by 1 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எஸ்பிஓ ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்பிஓ பே அவுட் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். என்னோட யூடியூப் சேனலில் கிளியராக இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சிஸ்டர்.